என்னடி கேவலமான ஜோக் இது பேபி? முக தரிசனம் பண்றது உன் பெரிய பையனோட பொண்டாட்டிக்கு தான். ஆனா அந்த மருமக கைய பிடிச்சு அணைச்சுக்கிட்டு நிக்கிறான் உன் சின்ன பையன். மருமகளை பார்க்கணும்னு கூப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் அவங்க லட்சணத்தை காட்டிட்டு இருக்காங்க. இத பார்க்கதான் எங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டியா பேபி திரிபாட்டி? என்னோட 2 பசங்க கிட்ட இருந்தும் பிரிக்கணும்னு இந்த ராசி இல்லாதவ மானத்தை வாங்க நினைச்சேன். ஆனா இங்க என்னடான்னா தலைகீழா என்னோட மானமே கப்பல் ஏறிடுச்சு. திரிபாட்டி குடும்பத்துல இருக்கிற பசங்களோட ஒழுக்கத்தை பத்தி பெருமையா பேசுவாங்களே, பசங்களோட பெருமைய பத்தி ஊர் முழுக்க சொல்லுவாங்களே. என் பெயர் ராமர், லட்சுமணர், பரதன்னு. ஆனா இவ்வளவு அசிங்கமா கேவலமா மட்டமா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. நிறுத்துங்க. இனிமே என் குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சஞ்சய் ப்ளீஸ். நான் ஒத்துக்கிறேன், நடந்தது எதுவும் நடந்திருக்க கூடாதுதான் நான் ஒத்துக்கிறேன். இதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மரியாதையான குடும்பத்தை சேர்ந்த புது மருமக தன் முகம் காட்டும் சரங்கப்போ இப்படி ஒரு செயலை எப்படி செய்ய முடியும்னு நீங்க ஒரு முறை கூட யோசிச்சு பார்க்கலையா? இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தீங்களா? பாவம், அவளுக்கு நிஜமாவே ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ இருக்குமான்னு யோசிச்சிங்களா? உங்களை யாராவது ஒருத்தராது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? நிஜம் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் மருமகளா வந்திருக்க குடும்பம் அவங்க ரொம்ப பெரிய வசதியானவங்க. ஆனா நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவன். எனக்கு இந்த மாதிரி ஜரிக வச்ச கனமான புடவை கட்டி பழக்கமே இல்லை. அதனாலதான் என்னமோ என் ஸ்கின்ல ஏதோ அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த எரிச்சலை என்னால தாங்கவே முடியல. ரொம்ப வலி, ரொம்ப வேதனையா இருந்தது எனக்கு. அந்த முகம் காட்டும் சடங்க பாதியிலே போட்டுட்டு ஓடிடலான்னு கூட தோணுச்சு. ஆனா பெரியவங்க முன்னாடி அப்படி செய்ய எனக்கு துணிச்சல் வரல. நீங்க எல்லாரும் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி புது மருமகளை, அதாவது என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் கூட்டத்தை பாதியிலே விட்டுட்டு ஓடி இருந்தா அது நீங்க உங்களோட அவமானமா நினைச்சிருப்பீங்க. அதோட என் மாமியாரையும் எல்லாரும் கண்டபடி பேசியிருப்பாங்க. இதை மட்டும் தான் நான் யோசிச்சேன். இதே யோசிச்சு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் தாங்கிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என்னாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. எல்லாமே தலைகீழ ஆகிடுச்சு. என்ன பொறுத்தவரை இது வெறும் பெண்களுக்கான கூட்டம் மட்டும்தான். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சஞ்சயும் உங்க நடுவுல எங்கேயாவது துணியை போத்திக்கிட்டு நிப்பான்னு. என்ன பொறுத்தவரை இங்க எங்க அம்மா, என் மாமியார், என் பாட்டி வயசுல இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஆறுதல 4 வார்த்தை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி பண்ணல. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், என் முந்தானையில தீ பிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் நான் எரிஞ்சு சாம்பலா போயிருக்கணும். என்னை காப்பாத்திக்க முந்தானையை மட்டும் எடுத்திருக்க கூடாது இல்ல? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எல்லாரும். சஞ்சய பத்தி பேசுவோம். இங்க பொண்ணுங்க மட்டும் இருக்கிற கூட்டத்துல ஒளிஞ்சு வந்தது தப்புதான். ஆனா இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிற பார்த்த உடனே தான் இங்க மாட்டிக்க போறோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஓடி வந்து எனக்கு உதவி பண்ணானே. அது ஏன் யாரும் பார்க்கல? அஜயோட மனைவிய அவனோட தம்பி சஞ்சய் தாங்கி பிடிச்சுட்டான்னு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா இது தெரியலையா? சஞ்சய் தன் மேல இருந்த துணி எடுத்து என் மேல போத்தி என் மானத்தை காப்பாத்தினான். எனக்கு பாதுகாப்பு கொடுத்தான். ஒரு குடும்பத்தால அவன் கடமையே செஞ்சது எப்படி தப்பான காரியமாகும்? கொஞ்சம் நல்லா யோசிங்க. இதே சம்பவம் உங்க வீட்டு பொண்ணுக்கோ இல்ல மருமகளுக்கோ நடந்திருந்தா, உங்க வீட்டு பையன் ஒருத்தன் புது மருமகளை காப்பாத்த இப்படி பண்ணியிருந்தா அவனுக்கு நீங்க சபாஷ் சொல்லி பாராட்டி இருப்பீங்களா?
இல்ல அவனையும் அவன் குடும்பத்தையும் நடத்த கெட்டவங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? எனக்கு தெரியும், வயசுல நான் உங்க எல்லாரையும் விட ரொம்ப சின்ன பொண்ணுதான். இருந்தாலும் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இந்த சமூகம் நம்மள மாதிரி பெண்களுக்கு எப்பவும் மரியாதை கொடுக்காது. எது வரைக்கும் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க கத்துக்காத வரைக்கும். இந்த சமூகத்துல நாம எல்லாரும் தலை நிமிர்ந்து வாழணும்னா எல்லாத்த விட முதல்ல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எதிரியா பாக்குறத நிறுத்தணும். மகளே, என் கண்ணையே திறந்துட்டேமா. நீ இவங்க எல்லாரோட சார்பா உன்னா உன்கிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. முடிஞ்சா எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருமா. பேபி, நிஜமாவே நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கடி. இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சடங்க என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லடி. இவ்வளவு அறிவும் குணமும் குடும்பத்து மேல அக்கறையும் இருக்கிற மருமகள் அடைய திரிபாட்டி குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, அதுதான் நிஜம். அவ சொல்றது சரிதான். வாழ்த்துக்கள் பேபி திரிபாட்டி. இந்த ஆட்டத்துல நீ ஏதோ ஜெயிச்சிட்ட. ஆனா நான் அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போற ஆள் இல்ல. தயாராவே இருந்துக்கோ. என்னோட அடுத்த அடி இதை விட பயங்கரமாவும் ஆபத்தாவும் இருக்கும். இந்த தடவை மாதிரி தப்பிச்சு ஓட உனக்கு எந்த ஒரு வழியையும் விடமாட்டேன். தேங்க்யூ சஞ்சய். உனக்காக ஏதாவது உண்மையை சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சீரியஸ்லி பாரு, அஜு அண்ணா கூட நடந்தது நாடக கல்யாணம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடமை ஒரு உண்மையான மருமகளா சிறப்பா செஞ்சுட்ட. So I'm proud of you. சஞ்சய் ஏதாவது பேசுனேஹா? சஞ்சய் ப்ளீஸ் என்ன என் போக்குல தனியா நிம்மதியா விட்டுடு. உன்னுடைய இந்த வெறி, முட்டாள்தனம், பைக்கே கடத்தணும் எதையுமே என்னால இனிமே தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ். தள்ளி போ. என்னை விட்டு தூரம் போயிடு சஞ்சய். நீதான் என் முதல் காதல் நேஹா. செத்தாலும் உன்னை என்னால மறக்க முடியாது. சரி பரவாயில்ல, இப்போ நீ சொன்னபடியே கேட்டுக்கிறேன். இதுக்கு அப்புறம் இனிமே நான் உனக்கு முன்னாடி வந்து என் காதலை நான் சொல்லவே மாட்டேன். என் மனசுல உள்ளதை பேசவும் மாட்டேன். நான் ஒரு தடவை சொன்னதுதான். சஞ்சு என் பொண்டாட்டி பக்கத்துல வர்றதை என்னால சகிச்சுக்கவே முடியல. ஏன்னா சஞ்சுவை மாதிரி நானும் நேஹாவை உசுருக்கு உசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்ப நான் என் காலை பின்னாடி எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா அது வெறும்
உன் சந்தோஷத்துக்காக. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நிஜமாவே நீ என் ரேகையில் எழுதப்பட்டவளா இருந்தா இந்த விதியை உன்னை மறுபடியும் கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தத்தான் போகுது. அப்ப யாரு நினைச்சாலும் நடுவுல வந்து நம்மளை பிரிக்க முடியாது. ஏன்னா இது நேகா மற்றும் சஞ்சுவோட முதல் காதலோட கதை. எங்களோட முதல் காதல் கதை. நாளைக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்கு. ஆனா இந்த சாப்டர் என் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குதே. ரொம்ப டயர்ட் ஆயிட்டல. ஆனோ படிப்பு கூடவே இவ்வளோ வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இங்க எல்லாமே சரியாகிடும். அப்புறம் நான் இந்த இடத்த விட்டு நிரந்தரமா போயிடுவேன். அது வரைக்கும் எந்த டென்ஷனும் தேவையில்லை. பொண்ணுங்க நாங்க நினைச்சா ஒரே நேரத்துல 10 வேலைகளை கூட ஒன்னா செய்ய முடியும். நான் மேனேஜ் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம அப்பா எப்போ சொல்லுவாங்க, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றல. நீ ரொம்ப சீக்கிரமா உன்னோட அப்பா மனசுல எனக்கான இடத்த புடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவர் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரியும் நான் பண்றேன். ஐ ப்ராமிஸ் யூ. நேஹா, உன்னோட அப்பாவை உன்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். நான் உனக்கு சத்தியம் பண்றேன் நேஹா. அட, ராத்திரி 1 மணி ஆகுது. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தா உடம்பு வீணாயிடும் நேஹா. கொஞ்சம் ரெஸ்ட் எடு, போய் படுத்து தூங்கு போ. இப்ப நான் தூங்கிட்டா இந்த சாப்டர் எப்ப படிக்கிறது? ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம எக்ஸாம்ல ஃபெயில் ஆக போறேன். நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா இப்போ உட்கார்ந்து படிச்சுதானே ஆகணும். என்ன இது? பரீட்சை வாழ்க்கையிலயோ இல்ல படிப்புலயோ உன்னை தோத்து போற மாதிரி பார்க்க முடியாது. நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போற கொஸ்டின் பேப்பர் இது. இதை நான் தான் செட் பண்ணேன். வச்சுக்கோ, எல்லா ஆன்சர்ஸ் இப்போவே படிச்சுக்கோ. என்ன இது? ஒரு பக்கம் நான் ஃபெயில் ஆகத உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் நீங்களே இப்படி தோத்து போய் நீங்க என்ன சீட்டிங் பண்ண சொல்றீங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாரு, நகையெல்லாம் செய்யற தங்கத்துல கூட கொஞ்சம் கலப்படம் செய்ய வேண்டியதா இருக்கும். வச்சுக்கோ, யாருக்கும் தெரிய போறது இல்ல. நான் தங்கம் இல்லைங்க, வைரம். எவ்வளவு பட்டை தீட்டுறோமோ அந்த அளவுக்கு அதோட வெளிச்சம் அதிகமாகும். தேங்க்யூ அண்ட் சாரி. ஏன்னா இந்த நேஹா சர்மா இதுவரை சீட்டிங் பண்ணதும் இல்ல, இனிமே பண்ண போறதும் இல்ல. நீ நேகா சர்மா இல்ல, இப்ப நீ நேஹா திரிபாதி. அட, நான் சும்மா ஜோக் பண்ணேமா. அதான் ஏதோ சொல்லுவாங்களே, யாருக்காவது விக்கல் வந்தா அவங்களோட கோவப்படுத்துங்க, விக்கல் உடனே நின்னுடுன்னு. அதே மாதிரிதான் தூக்கம் வரும்போது இந்த மாதிரி மொக்கையான ஜோக் அடிச்சா வந்த தூக்கம் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். என்ன, தூக்கம் பறந்து போயிடுச்சுல்ல? சரி சரி படி. நான் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரையும் செட் பண்ணல, இது வெறும் blank பேப்பர். நீங்க வேற. ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு? அதான் எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க தெரியல. மணி ஆயிடுச்சு. சரியா 7:30 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஜெனி. நீங்க டீ டிஃபன் பண்ற வேலையை செய்ய போறதால நான் டென்ஷன் இல்லாம எக்ஸாமுக்கு போறேன். டீ குடிச்சிட்டு கடகடன்னு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு நான் நேரா காலேஜுக்கு ஓடுறேன். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மருமக நேஹாவுக்கு பரீட்சை இருக்கு.
இப்ப நான் எப்படி சொல்றது? சாமிக்கு பிரசாதம் அவ கையால தான் செய்யணும்னு, அதுவும் இப்பவே. பரம்பரையா இதான் நம்ம வழக்கம். அம்மாவோட கட்டளை. அந்த பிரசாதத்தை புது மருமக தான் செய்யணும். இப்ப நீ என்ன சொல்ற? அம்மாவோட உத்தரவையும் குடும்ப கௌரவத்தையும் காத்துல பறக்க விட சொல்றியா? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. யாருக்கு கோவம் வந்தாலும் என் மேலதான் காட்டுறீங்க. இப்போ உங்க பேச்ச கேட்டு நான் புது மருமக கிட்ட போய் உன் எக்ஸாமை விட மகா பிரசாதம் செய்யறது தான் முக்கியம்னு சொன்னா என் 2 பசங்களும் எனக்கு எதிரியாவே மாறிடுவாங்க. இப்போ உங்க பேச்ச வாங்கிட்டு இருக்கேன், அப்புறம் என் பசங்க பேச்ச கேட்க வேண்டி இருக்கும். நீங்களே அத்தைக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன், இன்னைக்கு மகாபோக பிரசாதம் செய்ய முடியாதுன்னு. நிறுத்து. உன்னோட லிமிட்டை தாண்டிட்ட பேபிமா, இத நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு பெண்ணோட தலையெழுத்துல என்னதான் இருக்கும்? புருஷனை எதிர்க்கிறதா, இல்ல பெத்த பசங்களாலே அவமானப்பட்டு நிக்கிறதா? நீங்க என்ன தண்டனை கொடுக்கறீங்களோ அதை எனக்கு கொடுங்க. ஆனா என்னால மருமக நேஹா கிட்ட போய் இது சொல்ல முடியாது, அவ்வளவுதான். மாமா ப்ளீஸ், நீங்க அத்தை மேல கோபப்படாதீங்க. நான் மகாபோக பிரசாதத்தை செஞ்சிடுறேன். சொல்லுங்க அத்தை, என்ன செய்யணும்னு நான் செய்யறேன். நேஹா, மகாபோக பிரசாதம் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. கிராமத்து அம்மனுக்கு படைக்கிறதுக்காக நீ தனியா, அதுவும் உன் கையாலேயே மொத்தம் 1008 பூரிகளை சூடணும். ஆயிரத்தி 8 பூரியா? ஆமா, அதுவும் காலையில 8 மணிக்குள்ள முடிக்கணும். இல்லைன்னா கோவில்ல இருக்கிற பசுமடத்தோட கதவை மூடிடுவாங்க. எனக்கு உனக்கு உதவணும் தான் ஆசை. ஆனா இந்த மகாபிரசாதத்தை புது மருமக தனியா தான் செய்யணும். நேஹா, மகாதேவனோட பேரை சொல்லிட்டு வேக வேகமா செய், இல்லைன்னா எக்ஸாமுக்கு போக முடியாது. சின்ன வயசுல ராமலீலா நாடகத்துல நான் நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ஆடின நாடகம் இருக்கே, அதுல எனக்கு கிடைச்ச திருப்தியே தனி. அதான் நான் உங்களை குருன்னு சொல்லிக்கிறது. அங்க அஜய் எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக விடிய காலையிலேயே கிளம்பி போயிட்டான். ஆனா இங்க நேஹாவோட எக்ஸாமை நிறுத்த நீ பிரம்மாஸ்திரத்தையே ஏவிட்ட. இன்னைக்கு நேஹாவோட எக்ஸாம் பேப்பரும் கை நழுவ போகுது. பசங்களுக்கு நம்ம மேல சந்தேகமும் வராது. கடைசியில இந்த நேஹா மனசு உடைஞ்சு இந்த வீட்டை விட்டே நிரந்தரமா ஓடிடுவா. இந்த ராஜதந்திரத்தோட ருசி ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் புரியும். இன்னைக்கு நடக்கிறது அந்த போலி மருமகளோட காலேஜ் எக்ஸாம் இல்ல, அவ வாழ்க்கையோட அக்னி பரீட்சை. நேஹா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்புற வழிய பாரு. அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, முயற்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் வெற்றி தோல்வியை யாராலையும் முடிவு செய்ய முடியாதுன்னு. முயற்சி பண்ண நேஹா, முயற்சி தான் வெற்றிக்கான முதல் படி.
நில்லு நேஹா, எழுந்துரு. ஊர்ஜானி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் விடு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அவங்க எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுக்கலாம்? இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. வெறும் 38% மார்க் வாங்கி பாஸ் பண்ற உனக்கு என்னல இருந்து எக்ஸாம் பென்ஷன் வர ஆரம்பிச்சது? படிப்புல வேணா என் மார்க் கம்மியா இருக்கலாம், ஆனா காதல்ல 100 out of 100. நான் யுனிவர்சிட்டி டாப்பர். என்ன போல இன்னொருத்தனை பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்ல. என் மண்டைய கூடையாது, ப்ளீஸ் இங்க இருந்து முதல்ல கிளம்பு. எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ்வளவு பூரிகளை இவ்வளவு சீக்கிரமா எப்படி உருட்ட போறேன்? அப்ப சொல்றத கேட்க மாட்டேன். காலேஜ் எக்ஸாம் எழுதணும், அதே நேரத்துல 1008 பூரிகளையே சுடணும். ரெண்டையும் ஒரே நேரத்துல நான் எப்படி செஞ்சு முடிக்க போறேன்?